இன்று நான் உங்களுக்கு மீள் சுழற்சி மூலம் மீண்டும் ஒரு பொருளாக்கம் செய்வது பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். இந்த காணொளியில் பாருங்கள். நாங்கள் தினமும் குப்பைகளாக எறியப்படுகின்ற கார்ட்போர்ட் மட்டைகளை சேகரித்து மீண்டும் அந்த கார்ட்போர்டுகளை போர்டுகளாக உருவாக்குகின்ற பணி இப்பொழுது செய்யப்படுவதை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன். உண்மையில் நாங்கள் அந்த வீடுகளில் அந்த கார்ட்போர்டுகளை கொண்டு போய் எரியூட்டி அதை இல்லாமலாக்குகின்றோம். ஆனால் அதை வாங்குவதற்கென்று வியாபாரிகள் தேடி வருகின்றார்கள், காலடியில் வருகின்றார்கள். எனவே அந்த கார்ட்போர்டு மட்டைகளை இவர்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் ஒரு கிலோகிராமுக்கு வீதியால் வலம் வருபவர்கள் 20 ரூபாய் கொடுக்கின்றார்கள். எப்படியும் அந்த கார்ட்போர்டுகளை நாங்கள் இவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் மீண்டும் அந்த மீள் சுழற்சி மூலம் கார்ட்போர்டுகளை உற்பத்தி செய்யக்கூடிய விடயத்தினை செய்யலாம். இங்கே நீங்கள் பார்ப்பது போல் இந்த கார்ட்போர்டுகளை மெஷின்களில் போட்டு அதை அரைத்து கூழாக்கி பின்பு அதனை அவர்கள் பதப்படுத்தி அதனை சூடேற்றி ஒரு மட்டையாக உருவாக்கி அதை கொண்டு வந்து வெயிலுள்ள இடங்களில் போட்டு காய வைத்து அதை ஒரு மட்டை வடிவில் உற்பத்தி செய்வதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. இந்த மட்டை வடிவில் உற்பத்தி செய்யப்படும் மட்டைகள் பொதுவான இயந்திரத்தின் ஊடாக அது மிகவும் அழகான முறையில் அது சரியான அளவுகளில் வெட்டப்பட்டு அதாவது பொதி செய்யப்பட்டு கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. எனவே நாம் வேண்டாம் என்று ஒதுக்கப்படும் பொருட்கள் மீள் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த பொருளும் கழிவு பொருளாக இருக்காது. நாம் சாதாரணமாக கொட்டும் குப்பைகளில் கூட அது ஒரு பசலையாக உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. மட்டைகளை நீங்கள் எறியாமல் இப்படி கொடுக்கும் பொழுது அதனை கொள்வனவு செய்து ஒரு பகுதியாக இப்பொழுது அவர்கள் அதை மட்டையாக உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். இதிலிருந்து மீண்டும் உற்பத்திகள் செய்யக்கூடியதாக புதிய புதிய வடிவுகளில் புதிய புதிய மட்டைகள் பெட்டிகள் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது.